வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய ஏலக்காய், ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்திகள் என்ன தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கும், மூச்சை சுத்தமாக்கும், வயிற்றை காப்பாற்றும், ஆண்மை சக்தியை அதிகரிக்கும், உடலுக்கு குதிரை பலம் தரும். பலரும் தினமும் டீயில போட்டு குடிக்கிற இந்த ஏலக்காய் உண்மையிலே ஒரு மருந்து என்பது உங்களுக்கு தெரியுமா? 60 வயசுக்கு அப்புறம் கூட உடம்பு சோர்வில்லாமல் இருக்கணுமா? காலையில எழுந்தவுடன் புத்துணர்ச்சி வேண்டுமா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏலக்காய்ங்கிறது இந்தியாவில் சமையல்ல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மசாலா. இதற்கு குயின் ஆஃப் த ஸ்பைசஸ் என்ற பெயரும் இதுக்கு உண்டு. இதுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், எசென்சியல் ஆயில். இந்த சத்துக்கள் சேர்ந்து தான் உடம்ப உள்ளிருந்து பலப்படுத்துகிறது. இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். செரிமானத்தை சூப்பராக மாற்றத்துக்கு ஏலக்காய் பயன்படுது. உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம், கேஸ்ட்ரபிள், அசிடிட்டி, உணவு சரியாக சீரணமாகவில்லை, வாய் துர்நாற்றம் இப்படி இருந்தா ஏலக்காய் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்ங்க. சாப்பிட்டக்கு பிறகு ஒரு ஏலக்காயை எடுத்து மென்று சாப்பிடுங்க. அது செரிமான சாறுகளை அதிகரிக்கும், வயிற்று எரிச்சலை குறைக்கும், வாய்வு தொல்லையை சரி செய்யும், வாயை சுத்தமாக வைத்திருக்கும். பழங்காலத்துகளெல்லாம் ஹோட்டல்களில் உணவுக்கு பிறகு ஏலக்காய் கொடுப்பதற்கு காரணமே இதுதான். அடுத்து வாய் துர்நாற்றத்தை 5 நிமிடத்துல போக்கக்கூடியது ஏலக்காய். பலருக்கும் பேசும்போது வாய் நாற்றமாக இருக்கும். அதனால அவங்களுடைய தன்னம்பிக்கையே குறைஞ்சிடும். ஏலக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆயில்ஸ் வாயில இருக்கும் கிருமிகளை அழிக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டால் வாய் புத்துணர்ச்சி பெறும், பற்கள் சுத்தமாக்கப்படும், மூச்சு நன்றாக இருக்கும். இதனால பல இயற்கை மவுத் ஃப்ரெஷனர்களில் கூட ஏலக்காயத்தான் சேர்க்கிறார்கள். அடுத்த ஒரு சூப்பரான நன்மையை கொண்டது ஏலக்காய். இதயத்தை பாதுகாக்குங்க. இதயம்ங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான உறுப்பு. அப்படி இருக்கக்கூடிய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு ஏலக்காய் பயன்படுது. இப்போ அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஹார்ட்ல பிளாக்கேஜ். ஏலக்காய் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மிகவும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும், பிபியை கட்டுப்படுத்துறதுக்கும், கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. காலையில வெந்நீர்ல ஏலக்காயை போட்டு குடித்தால் இதயத்திற்கு ரொம்பவே நல்லதொரு உணவா இது இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா உடலுக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு ஏலக்காய் பயன்படுது. எப்போதுமே சோர்வா இருக்கிறீங்களா? காலையில எழுந்தவுடன் களைப்பு, வேலை செய்யறதுக்கே மனசே இல்லையா? உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா ஏலக்காய் உங்களுக்கு உதவும். ஏலக்காய் உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ பல ஆயுர்வேத மருந்துகளில் ஏலக்காய் சேர்ப்பதற்கான காரணமே இதுதாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய அந்த சோர்வு எல்லாம் போய் உங்கள் உடலில் புத்துணர்ச்சியுடன் ஆக்குறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. அதே மாதிரி ஏலக்காயில் காலையில் செய்த அந்த ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து ஒரு முக்கியமான நன்மையை தான் பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்த ஒரு நன்மை, அதாவது ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஏலக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் ராஜாக்கள் கூட ஏலக்காயை தினமும் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஆண்மை பவரை நீட்டிக்கிறதுக்காக ஏலக்காயை பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். ஏலக்காய் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30-35 வயதை தாண்டின இளைஞர்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் வேகமாவே வந்துடுது. ஏன்னா கால மாற்றங்கள், உணவு பழக்க மாற்றங்கள்னால ஆண்மை பிரச்சனை, மன அழுத்தம்ங்க.
வெளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மன அழுத்தத்துக்குள்ளே நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால் ஃபேமிலி லைஃப்பையும் கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஏலக்காய் மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, உடலுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருது. ஸோ இரவில் பாலை கொதிக்க வச்சு அதில் நீங்கள் 2 ஏலக்காய் நச்சு போட்டு சிறிதளவு மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு சக்தி வந்து கிடைக்கும். ஏலக்காய் ஆண்களுக்கு உள்ள அந்த ஆண்மை ஹார்மோன் டெஸ்ட்ரோஸ்டான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏலக்காய் வந்து பயன்படுது. ஸோ உங்களுடைய நரம்புகளை வலிமையாக ஆக்குறதுக்கும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு ஏலக்காய் வந்து பயன்படுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பாலில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாவே போதும், நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த நன்மை என்னன்னா, மூச்சு திணறல் மற்றும் சளிக்கு ரொம்பவே சிறந்த ஒரு மருந்தா ஏலக்காய் விளங்குகிறது. ஏலக்காய் இயற்கையாகவே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கிளீன் செய்யறதுக்கான ஒரு பொருளா விளங்குது. சளி, இருமல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணியாக ஏலக்காய் விளங்குகிறது. ஏலக்காய் டீ குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டை சுத்தமாக்கப்படும், மூச்சு திணறல் சரியாகும், சளி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல அதிக அளவில் இம்யூனிட்டி பவர் இருக்குது. ஸோ ஏலக்காய் எடுக்க நம்ம உடல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக்கப்படும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் தோசை அப்படின்னு சொல்லி பல உணவுகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டு உடல் பருமன், ஒபிசிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் மிகவும் ஒரு சிறந்த உணவாக விளங்குது. பல பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் டயட் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த டயட்டில் இவங்க இதை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இதை சேர்த்துக்கிட்டா உடனே வெயிட் லாஸ் வந்து ஆகும். பலருக்கும் தெரியாமலே வெயிட் லாஸ் ட்ரிங்கில் ஏலக்காய் சேர்க்குறாங்க. நீங்கள் வெளியில் கடைகளில் போய் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது ஜிம்மில் போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏலக்காய் தான் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி பவுட்ரு ஆன்லைன்லாம் சேல் பண்ணுவாங்க. அந்த பவுட்ரை சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும் அப்படின்னு, அது எல்லாத்துலேயுமே ஏலக்காய் வந்து சீக்ரெட்டாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னா ஏலக்காய் வந்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், உங்களுடைய கொழுப்புக்களை வந்து எரிக்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உடல் எடை வேகமாகவே குறைக்கப்படும். காலையில் நம்ம வெந்நீரில் ஏலக்காயை கொதிக்க வச்சு குடிக்கலாம். அது கூட எலுமிச்சை இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா வேகமாகவே உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும், மெட்டபாலிசம் அதிகமாக்கப்படும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், உடல் வந்து ரொம்பவே லேசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல மருந்தா ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் இன்சுலினுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. அதனால சுகர் வேகமாக அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, மன அழுத்தம், தூக்கமின்மைக்கு ஏலக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக 60 வயதை தாண்டின பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இரவில் தூங்கிட்டு இருப்பாங்க, 2 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை, தூக்கமே வராது. ஸோ ஆனால் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்து நல்ல ஒரு தூக்கத்தையும் தரும். ஸோ இரவில் ஏலக்காய் டீ குடித்தா மனம் ரொம்பவே அமைதியாகும், தூக்கம் நல்லா வரும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. முக்கியமானது அதுதாங்க. உங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, பெண்களுக்கு தாங்க. பெண்களுக்கு ஏலக்காயோடைய நன்மைகளை பார்த்துடலாம். இது பெண்களுக்கான ஹார்மோன்களை
சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. முக்கியமாக பெண்களுக்கு தான் இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். இதனால் நிறைய பிரச்சனை வரும். தைராய்டு, பிசிஓடி, குழந்தை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஏலக்காய் ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது. பெண்களுக்கு, குழந்தை பெற்ற பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அடிவயிறு, வயிற்றில் எது சாப்பிட்டாலும் வயிறு உப்பசம், அதையும் சரி பண்ணுறதுக்கும், டைஜஷன் இஷ்யூவை சரி பண்ணுறதுக்கும் ஏலக்காய் உதவுது. மேலும் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படுது. நல்ல ஒரு டைஜஷனுக்கு உதவுது. இவ்வளோ நேரம் நம்ம நன்மைகளை பார்த்தோம். இப்போ எப்படி ஏலக்காயை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சிறந்த முறைகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நேரடியாக மென்று சாப்பிடலாம். இது ஒரு சிறந்த மெத்தடுங்க. உணவு சாப்பிட்ட பிறகு 1 இல்லைன்னா 2 ஏலக்காயை நம்ம நேரடியாக வாயில் போட்டு நல்லாவே மென்று சாப்பிடலாம். அடுத்து வந்து ஏலக்காய் டீ. அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி, இஞ்சி போட்டு, ஏலக்காய் போட்டு நல்லாவே கொதிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாம். 1 இல்லைனா 2 ஏலக்காய்ங்கிறது ரொம்ப போதுங்க. அதை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். ஸோ இந்த முறையும் ஒரு சிறந்த முறை. அடுத்த ஒரு முறை என்னென்னா, பாலில் சேர்த்து குடிக்கிறது. இது இரவு நேரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா தூக்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு நல்லாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இரவு நேரத்தில் பாலை கொதிக்க வச்சு அதில் சிறிதளவு மஞ்சள், ஏலக்காய் இதை போட்டு நீங்கள் குடிக்கலாம். அடுத்து 4வது மெத்தட் என்னென்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட் வந்து ஸ்மூத்தி இல்லைனா வார்ம் வாட்டர், சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கிறங்க. ஏலக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அலர்ஜி இருக்கிறவங்க, ஏலக்காய் சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும், ஸ்மெல்லு அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க எடுக்க வேண்டாம். அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு, அதாவது தினமும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 3 ஏலக்காய்ங்கிறதே போதும். பெரிய ஏலக்காய் இருந்தால் 2 ஏலக்காய் போதும். சின்னதாக இருந்தால் 1லேருந்து 3 ஏலக்காய் போதும். அதுக்கு மேலே எடுக்காதீங்கள். அதிகமாக எடுத்தீங்களா பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நண்பர்களே, நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த சிறிய ஏலக்காய் உடம்புக்கு பெரிய மருந்து. தினமும் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் செரிமானம் மேம்படும், இதயம் பாதுகாக்கப்படும், உடலுக்கு சக்தி கிடைக்கும், மனம் அமைதியாக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.